ஸோ இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுல ஒரே ஒரு இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த பிளாக்குடைய ஆக்சலரேஷன் 1 kg கேட்டிருக்காங்க இல்லையா, பட் இந்த பாயிண்ட்டும் ஃபிக்ஸ்டு, இந்த பாயிண்ட்டும் மூவபிள். ஸோ நீங்கள் டென்ஷன் ட்ரா பண்ணிங்கன்னா, ஸோ இதுக்கு என்ன இருக்கும், இங்கே டென்ஷன் T மேலே இருக்கும், இங்கே 10 நியூட்டன் கீழே இருக்கும், mg = 10 நியூட்டன். இப்போ இந்த டென்ஷன் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஆக்சலரேஷன் இங்கே இருக்கும். இந்த ஆக்சலரேஷன் இப்போ சப்போஸ் நீங்கள் இது கீழே போகிறதுனால இது என்ன ஆகும், இந்த பிளாக் இப்படி மூவ், இந்த வயர் இப்படி ஆகும், இந்த டென்ஷன் இங்கே இருக்கும். கரெக்டாக? ஸோ உங்களுக்கு 2 டைம்ஸ் டென்ஷன் ஆகிடும். இந்த பிளாக்கை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா பார்த்தோம்னா, நீங்கள் இங்கே கீழே இழுக்கக்கூடிய ரோப்புனால இந்த ரோப்பும் மூவ் ஆகும், இந்த ரோப்பும் மூவ் ஆகும். ஒரே ரோப்பு தான் அது, இந்த ரெட் கலரில் வரைஞ்சிருக்கிறது ஒரே ரோப்பு, ஆனால் 2 டைம்ஸ் ஸ்பீடில் மூவ் ஆகும். அப்போ என்ன ஆகும், இங்கே நீங்கள் வந்து இதை டென்ஷன் நீங்கள் வந்து டீன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இங்கே என்ன ஆகும் 2t. இப்போ இது ஆக்சலரேஷன் ஏல மூவ் ஆகுதுன்னா, இந்த 2 ஆக்சலரேஷன்ஸ் என்ன கொடுக்கும், எனக்கு 2 டைம்ஸ் ஆக்சலரேஷன் கொடுக்கும் கீழே 1 kgக்கு. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நீங்கள் கீழே இழுத்து பாருங்களேன், இந்த 1 kg மாஸ் கீழே வரும் பொழுது இங்கே என்ன ஆகும், இப்போ இந்த ரோப் வந்து 2 பக்கமும் மூவ் ஆகிறதுனால இந்த இதுக்கு வந்து 2 டைம்ஸ் ஆக்சலரேஷனோட அது கீழே விழுகும். இல்லை ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சாலும் உங்களுக்கு தெரியும். இப்போ இது என்னது, T1 இந்த சைடு ஆக்ட் பண்ணும். ஸோ T1 என்னது, T1 2 டைம்ஸ் T. ஸோ 2 kgக்கு என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது, வேறு எந்த ஃபோர்ஸும் கிடையாது, இந்த டென்ஷன் மட்டும்தான் ஃபோர்ஸ் 2t. அப்போ என்னது, ஆக்சலரேஷன் நான் ஏன்னு வச்சுக்கிட்டேன்னா 2t = நெட் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ் என்னது, நெட் ஃபோர்ஸ் = மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் 2 × a. ஸோ நான் இங்கே ஏங்கிறத ஆக்சலரேஷன் ஆஃப் திஸ் 2 kg பிளாக்னு வச்சுருக்கேன். இப்போ இங்கே கீழே வரும்பொழுது டயக்ராம் என்ன ஆகிடும், 10 நியூட்டன் மைனஸ் t must be equal to what, 2 times acceleration. Mass into acceleration 1 into 2a. சரி, அப்போ 10 நியூட்டன் 10 minus t is 2a. சரி, இப்போ டீலேருந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2aங்கிறது என்னது 2t. ஸோ t = aன்னு வச்சுக்கலாம். இப்போ இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 10 = 10 minus a = 2a. ஸோ இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, 3a = 10, a = 10/3 m/s². ஸோ டென்ஷன் என்னது 10/3 m/s². சாரி, டென்ஷன் நியூட்டன் இல்லையா, ஃபோர்ஸ் டென்ஷன் வந்து 10/3 நியூட்டன். ஸோ இங்கே டென்ஷன் சரியாயிடுச்சு. இப்போது நீங்கள் வந்து ஆக்சலரேஷன் வித் விச் த ஆக்சலரேஷன் ஆஃப் 1 kg பிளாக் எடுத்தாங்க. 1 kg பிளாக் மூவ்ஸ் வித் 2a ஆக்சலரேஷன். கரெக்டா? 1 kg பிளாக்குடைய ஆக்சலரேஷன் என்னது 2 டைம்ஸ். ஆக்சலரேஷன் வந்து 2 டைம்ஸ் தட் ஆஃப் a. அப்போ 2 × 10/3 எவ்வளோ ஆகிடும், 20/3 m/s². ஆக்சலரேஷன் 10ன்னு எழுதக்கூடாது, ஏன்னா இந்த ரெண்டுமே இந்த இது என்ன ஆகுது, இந்த ரோப்பும் ஏ ஸ்பீடில் ஏ ஆக்சலரேட் பண்ணுது, இதுவும் ஏ. ஸோ 2 டைம்ஸ் ஆக்சலரேஷன் இதில் ஆட் பண்ணும், அவ்வளோதான்.